வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீற்று அணிபவருக்கு மேவ வராதே வினை. சிங்கார வேலனுக்கு அரோகரா. என் தங்கமே முருகா, வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் எல்லா வழிகளையும் வார்த்தைகளால் யாரிடமும் சொல்லவும் முடியாமல் அழுகையை மறைத்து மற்றவர்கள் முன் சிரிப்பது போல் காட்டி கொள்ளும் வாழ்க்கையை இன்னும் எவ்வளவு நாளைக்கு வாழ வேண்டும் என்று கேட்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, உன் இல்லத்திற்குள் வந்து அமர்ந்து விட்டேன். நான் வந்த நேரம் நல்ல நேரம். கோடியில் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கும். ராஜயோகம் கூடி வரும். கோடியில் புரள்வாய். எல்லா செல்வமும் பெறப்போகின்றாய். மகாலட்சுமியை உன் இல்லம் தேடி அனுப்பி வைத்திருக்கின்றேன். உன் தீர்க்க முடியாத துன்பங்களுக்கு இன்று கடைசி நாள். விரைவில் மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று உன் வீட்டில் நடக்கப் போகிறது. சுகமான செய்திகள் வந்தே தீரும். என் தங்கமே, தாங்க முடியாத மனச்சங்கடத்தில் இருக்கின்றாய் அல்லவா? யாரிடமாவது சொல்லி அழலாம் என்று நினைக்கின்றாய். உன் மனதில் உள்ளவற்றை சொல்லாமலே நான் அறிவேன். உன்னை தாங்கி பிடிப்பது நானே. நீ விழுகையில் கை கொடுத்து உன்னை தூக்குவதும் நானே. நீ நன்றாக வாழக்கூடாது என்று நினைப்பவர்கள் மத்தியில் உன்னை வாழ வைப்பேன். உன் காயங்கள் அதிகமாக இருந்த பொழுதும் என் ஆலயம் வந்து பொறுமையாக இருந்து என்னை தரிசித்து சென்றிருக்கின்றாய். அதற்குரிய பரிசு உனக்கு நிச்சயமாக தருவேன். என் தங்கமே, வாழ்க்கை என்னும் கடலில் துடுப்பு இல்லா படகில் யாருடைய துணையும் இல்லாமல் தத்தளித்து கொண்டு இருக்கின்றோமே என்று கலங்காதே. நானே உனக்கு துணையாகவும் படகோட்டியாகவும் நல்வழிப்படுத்தும் துடுப்பாகவும் இருந்து உன்னை பாதுகாக்க கரை சேர்க்கும் குருவாகவும் இருப்பது நானே. கலங்காதே, தைரியமாக இரு என் தங்கமே. நீ என் மீது அளவற்ற பக்தியும் நம்பிக்கையும் கொண்டுள்ளாய். உன் வாழ்வில் ஒவ்வொன்றும் அதற்குரிய காலகட்டத்தில் நடக்கிறது. ஆனால் அதற்கான மாற்றம் முன்பே தொடங்கப்பட்டுள்ளது. நீ அந்த மாற்றத்தை அனுபவிக்க காத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் அது உனக்கு மாறுதலாக வந்து சேர சில காலங்கள் எடுக்கும். உன் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. எதுவும் உடனடியாக நடக்கவில்லை என்ற கவலை வேண்டாம். எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். எல்லாவற்றிற்கும் சில காரணங்கள் உண்டு. என்னை மீறி எதுவும் நடக்காது என் தங்கமே. நீ நினைத்தபடியே உனக்கு வாழ்க்கை துணையை அமைத்து தரப்போகின்றேன். உனக்கு பிடித்த வேலையை கிடைக்கச் செய்வேன். நீ என்னிடம் வேண்டியதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ மகிழ்ச்சியாக வாழப்போகின்றாய். கவலையை விடு, கண்ணீரை துடை. உன்னை நேசிக்க நான் இருக்கின்றேன். உனக்கு ஆறுதல் கூற நான் இருக்கின்றேன். நீ அழைத்தால் நொடி பொழுதில் நான் வருவேன். உன் முகத்தில் அழகான அந்த சிரிப்பையும் சந்தோஷத்தையும் நான் உனக்கு பரிசாக அளிப்பேன். என் தங்கமே, துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்பாதே. உன் பாரத்தின் பெரும்பதியை நான் சுமந்து கொண்டுதான் இருக்கின்றேன். எந்த நேரத்திலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணை நிற்பேன். என் தங்கமே, உன் வாழ்வில் பல நேரங்களில் உனக்கு எது சரியோ அதை நான் உனக்கு தந்துள்ளேன். இருந்தும் சில நேரம் நீ நினைத்ததை நான் உனக்கு தராத போது உனக்கு வருத்தம் இருப்பது நியாயம்தான். ஆனால் நான் உனக்கு தந்த ஒன்று, உன் விருப்பத்தை மீறி தந்த ஒன்று, கண்டிப்பாக உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் பிற்காலத்தில் நன்மையானதாகவே இருக்கும். எனவே மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு நடப்பதை கொஞ்சம் கவனி. நல்லதே நடக்கும். என் தங்கமே, சில காலமாக நீயாக இல்லை, மனதில் கவலைகள் உன்னை பாடாய்படுத்துகிறது. எதிர்காலத்தை நினைத்து அதிகமாக பயப்படுகின்றாய். உன்னை பற்றி நீ கவலைப்படுவதை நிறுத்திவிடு. நீ வணங்கிய பிறகு தாய் தந்தையாக நானே இருந்து உன் தேவைகளை பூர்த்தி செய்வேன். என்னை நம்பு. நீ வாய் திறந்து கேட்காத கோரிக்கைகளையும் உன் மனம் அறிந்து செய்து தருவேன். நடக்கவே நடக்காது என நீ நினைக்கும் விஷயத்தை நான் முடித்து தருவேன். என் தங்கமே, சில நேரம் நீ கீழே விழுவது போல் தெரிந்தாலும் அது உன்னை கீழே இழுக்க விரும்புபவர்களுக்கு மட்டுமே தெரியும். ஆனால் உண்மையில் நான் தான் உன்னை என் கரங்களில் தாங்கிக் கொண்டிருக்கின்றேன். நீ விழமாட்டாய். நான் உன்னை கை தூக்கி உயரத்தில் ஏற்றுகின்றேன். நீ என்னை உண்மையுடன் வணங்குகின்றாய். நான் உன்னை உலகமே பார்ப்பதை போல் உயர்த்துவேன். எந்த சூழ்நிலையாலும் அஞ்சாதே, தயங்காதே, தள்ளி நிற்காதே, நிமிர்ந்து எழுந்து ஓடு. நான் உன்னோடு இருக்கின்றேன். உன்னோடு உன் நிழலாகவே என்றும் இருக்கின்றேன். மகிழ்ச்சியாக வாழ்வாய். என் தங்கமே, இந்த நாள் வரை உனக்கு நான் காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் சிறிய வடிவுகளே.
இனிமேல் அடுத்தடுத்து உன் வாழ்வில் அழகிய, நிம்மதியான, மகிழ்ச்சிகரமான, வெற்றியான நிகழ்வு நடக்கப் போகிறது. இதை உன் மனதில் நன்றாக பதித்துக்கொள். என் வார்த்தைகள் இனிமேல் நேரடியாய் என் நாவிலிருந்து கேட்பாய். என் தங்கமே, நல்ல காலம்தான் உனக்கு இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. பாவகாலம் முடிந்து புண்ணிய காலம் நடக்க ஆரம்பித்துள்ளது. நீ செய்த புண்ணியத்திற்கு ஏற்ப நற்பலன்கள் உனக்கு வாழ்வில் நடக்கப் போகிறது. மனதில் ஏற்படும் தேவையற்ற சஞ்சலங்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடு. நல்ல நேர்மறை சிந்தனைகளோடு உனக்கு என்ன வேண்டும் என்பதில் ஒரு தெளிவான முடிவோடு வாழ்க்கையை எதிர்கொள். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். வாழ்க்கையில் உங்கள் குறிக்கோளை பிறரிடம் எப்போதும் சொல்லாதீர்கள். எப்போதும் என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. எனவே எப்போதும் இரண்டாவதாக ஒரு திட்டம் தீட்டி வைத்து கற்றுக்கொள்ளுங்கள். அனைவரையும் மதிப்புடனும் மரியாதையுடனும் நடத்துங்கள். மட்டம் தட்டக்கூடாது. எவரையும் என்ன சொல்வது என்று தெரியவில்லை என்றாலும் வாயை மூடி அமைதி காப்பது சிறந்தது. நீங்கள் விருப்பம் அனைவரும் உங்களை பிரிய நேரிடும். பிடித்து வைக்க முயலாதீர்கள். எந்த சூழ்நிலையிலும் பொறுமையை கைவிடாமல் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். விதியில் சதி இருந்தால் அதை மதியால் வெல்லலாம். ஆனால் அந்த சதிதான் உன் விதி என்றால் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற எப்பொழுதும் உன்னோடு நான் இருக்கின்றேன். என் தங்கமே, உனக்கு எங்கும் நான் துணையாக இருப்பேன். முன்னோக்கி செல். காலம் கடத்தாமல் மீண்டும் முயற்சிகளில் கவனம் செலுத்து. அவ்வளவு எளிதல்ல வாழ்க்கை. தொடர் முயற்சியால் தான் மேலே செல்ல முடியும். செயலில் இறங்காமல் அது பற்றி பேசிக்கொண்டு இருப்பதால் பயனில்லை. வாழ்வின் அடுத்த கட்டத்தில் பின்வாங்காமல் முன்னோக்கி செல்ல முயற்சி செய்ய வேண்டும். எனவே சோர்வடையாது. உன் மனம் சக்தியோடு உள்ள போதே முயற்சி செய்து முன்னேற பாதையில் செல். என் தங்கமே, நீ கற்றுக்கொள்ள புதிதாய் செய்யும் முயற்சி வெற்றி தரும். நீ பயபக்தியோடு படிக்கும் பாடல்கள் அனைத்தும் என்னை வந்து சேரும். நீ மகிழும்படியான, நீயே எதிர்பார்த்திராத ஆச்சரியங்கள் உன் வாழ்வில் நிகழ இருக்கின்றன. நீ நன்றி கூற மீண்டும் வருவாய் என் ஆலயத்திற்கு. பயண களைப்பு, உடல் சோர்வால் சிடுசிடுவென நீ மாறாமல் நல்ல இசையை கேள். கண்ணை மூடி கொஞ்சம் ஓய்வெடுத்து கொண்டால் புத்துணர்வு பெறுவாய். ராஜ அலங்காரத்தில் என் காட்சி காண விரும்பிய உன் வாழ்வை நான் உயர்த்துவேன். முதலில் ஆரோக்கியம், அமைதியான குடும்ப சூழல் மற்றும் திட்டமிட்ட பொருளாதாரம் பெறுவாய். என் தங்கமே, சில காலம் நீயாக இல்லை. மனதில் கவலைகள் உன்னை பாடாய்படுத்துகின்றது. எதிர்காலத்தை நினைத்து அதிகமாக பயப்படுகின்றாய். உன்னை பற்றி நீ கவலைப்படுவதை நிறுத்திவிடு. என்னை வணங்கிய பிறகு தாய் தந்தையாக நானே இருந்து உன் தேவைகளை பூர்த்தி செய்வேன். என்னை நம்பு. நீ வாய் திறந்து கேட்காத கோரிக்கைகளையும் உன் மனமறிந்து செய்து தருவேன். நடக்கவே நடக்காது என நீ நினைக்கும் விஷயத்தை நான் முடித்து தருவேன். என் தங்கமே, பதறாதே. நீ பதற்றத்துடன் தேடும் போது கிடைக்காதது நிதானமாய் திரும்பி பார்க்கையில் கிடைக்கும். வாழ்க்கையில் அப்படித்தான் நிதானமாகவே இருங்கள். மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள பழகு. அமைதியின் போதுதான் வாழ்க்கையின் தேடலுக்கு விடை தெரியும். என் தங்கமே, நீ மிகவும் கஷ்டப்பட்டாய். இவ்வளவு நாட்களை நீ எப்படி கழித்தாய் என்று எனக்கு தெரியும். இனி எந்த பிரச்சனையும் இல்லை. பொன்னான நாட்கள் உனக்காக காத்திருக்கின்றது. என் ஆசிகள் உனக்கு உண்டு. என் தங்கமே, உன் உள்ளத்தில் ஒளியும் வலிமையும் உள்ளது. நீ யாராலும் நிறுத்த முடியாத ஒரு ஒளி. நீ செய்வதற்காக பிறந்த காரியங்களை நீ நிச்சயம் செய்ய போகின்றாய். நீ இன்று எவ்வளவு சிறிதாக தோன்றினாலும் நாளை ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கப் போகின்றாய். நான் உன்னுடன் இருக்கின்றேன். சிங்காரவேலனுக்கு அரோகரா.